Welcome to Indian Currency Museum. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இந்தியன் கரன்சி மியூசியம். டுடே எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய பர்சனல் கலெக்ஷன்லேருந்து கிங் ஜார்ஜ் 5 காலகட்டங்களில் இந்தியன் கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்ட நோட்டுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய பிரிட்டிஷ் இந்தியன் நோட் கலெக்ஷன் ஆல்பம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பிராண்ட் ஆல்பம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் வித் ஸ்லிப் கேஸோட. ஸோ என்னுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பத்தில் தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம அதை ஸோ இந்த ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய யூனிஃபேஸ் நோட்ஸ் கிங் ஜார்ஜ் 5, கிங் ஜார்ஜ் 6 நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆல்பத்தில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த ஆல்பத்திலேருந்து நம்ம கிங் ஜார்ஜ் 5 கலெக்ஷனை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸோ பொதுவாகவே வந்து நான் அந்த ஆல்பத்தை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு க்ளோவ்ஸ் போட்டுப்பேன். இது எதனால் அப்படின்னா வந்து நம்ம கையில் உள்ள வந்து ஆயில் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்து ஆல்பத்தில் பட்டு அதை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிங் ஜார்ஜ் 5 நோட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆல்பத்தில் கிங் ஜார்ஜ் 5 செக்ஷனில் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் 5 பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி பிரிண்ட் பண்ணி இந்த ஆல்பத்தில் ஃபஸ்ட் பேஜில் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் 5னா யார், ஸோ அவங்க காலகட்டங்களில் என்னென்ன டினாமினேஷனில் நோட்டுகள்லாம் இஷ்யூ பண்ணப்பட்டது, அண்ட் அந்த காலகட்டங்களில் இந்தியன் கரன்சி சம்மந்தமாக நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள். அதாவது வந்து அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா வந்து நாசிக் பிரிண்ட்டு ஓப்பன் பண்ணப்பட்டது. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா முதல் 1 ரூபியும் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது. அண்ட் கிங் ஜார்ஜ் 5 காலகட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா எல்லா யூனிஃபேஸ் நோட்டுகளையும் விட்டுட்டு அண்ட் மோர் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட வந்து நிறைய நோட்டுகளை வந்து அவங்க இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் சம்மரைஸ் பண்ணி நான் அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ இது வந்து யார் இந்த ஆல்பத்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட ப்ரெசன்டேஷனுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் பேஜில் வந்து ஒரு சம்மரிங்கிறது வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிங் ஜார்ஜ் 5 காலகட்டங்களில் இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு நோட்டையை நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நோட்டு பார்த்திங்கன்னா வந்து 1 ரூபீஸ் நோட்டு தான். ஸோ 1917 இந்தியன் கவர்மெண்ட்டால் முதலாக இஷ்யூ பண்ணப்பட்ட 1 ரூபி நோட்டு வந்து இதுதான். ஸோ இந்த நோட்டை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் இதை பார்க்காதவங்களுக்காக வந்து அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். நம்ம இப்போ வந்து அடுத்த நோட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 1935 இந்தியன் கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்பட்ட 1 ரூபி நோட்டு. ஸோ இதுதான் வந்து இரண்டாவதாக இஷ்யூ பண்ணப்பட்ட 1 ரூபி நோட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1935 உள்ள 1 ரூபி காயினோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த நோட்டில். அண்ட் இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமான வாட்டர் மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வித் ஸ்டார்ஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஜார்ஜ் 5 போர்ட்ரேட் இமேஜோட இந்த நோட்டில் வந்து வாட்டர் மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நோட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட வந்து ஃபியூச்சர் எபிசோடில் இந்த நோட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்ததாக 5 ரூபீஸ் நோட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் லீஃப் வந்து ஒவ்வொரு பேஜ் கடையிலையும் வச்சுருப்பேன். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறது வந்து ஸோ நம்ம இந்த பேஜை பார்க்கும்போது இதுக்கு பின்னால் உள்ள பேஜில் உள்ள நோட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த நோட்டில் மட்டுமே இருக்கும். பின்னால் உள்ளது தெரிஞ்சுன்னா அது ஒரு கிளம்ஸியான லுக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேப்பர் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ் நோட்டு. ஸோ இதுதான் கிங் ஜார்ஜ் 5 காலகட்டங்களில் இஷ்யூ பண்ணப்பட்ட 5 ரூபீஸ் நோட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து யூனிஃபேஸ் நோட்டுகளாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து மோர் செக்யூர்ட் ஃபீச்சரோட, அதாவது மைக்ரோ பிரிண்டிங் ஃபீச்சரோட வந்து இந்த நோட்டு வந்து 1925 வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது. ஸோ இந்த நோட்டும் பார்த்திங்கன்னா வந்து 2 விதமான வாட்டர் மார்க்கோடு வருது. அண்ட் இந்த நோட்டு பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் பிரிண்ட் பண்ணப்பட்டு இந்தியாவில் வந்து சர்க்குலேட் பண்ணப்பட்டது. அண்ட் இந்த நோட்டை பற்றியும் நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் எபிசோடில். அதை பார்க்காதவங்களுக்காகவும் அதோட லிங்க்கை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் 5 செகண்ட் இஷ்யூ 5 ரூபீஸ் நோட்டு. ஸோ இந்த நோட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவிலே பிரிண்ட் பண்ணப்பட்ட நோட்டு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்த நோட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாண்டில் பிரிண்ட் பண்ணப்பட்டு அண்ட் இந்தியாவில் சர்க்குலேட் பண்ணப்பட்டது. ஆனால் இது வந்து இந்தியாவில் உள்ள நாசிக் பிரிண்ட் ப்ரெஸ்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டது. அண்ட் இந்த நோட்டை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த நோட்டை பற்றி நம்ம பார்க்கலாம்.
அடுத்ததாக 10 ருபீஸ். ஸோ கிங் ஜார்ஜ் 5 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 3 விதமான 10 ருபீஸ் நோட்டு வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அதில் முதல் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1925 இஷ்யூ பண்ணப்பட்ட 10 ருபீஸ் நோட்டு. ஸோ இதற்கு முன்னால் வந்து 1923 கூட சேம் மாடலில் ஒரு 10 ருபீஸ் நோட்டு இஷ்யூ பண்ணாங்க. பட் அதில் சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா இடது பக்கமாக இருக்கும், இதில் வந்து வலது பக்கமாக இருக்குது. அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த நோட்டு வந்து இங்கிலாண்டில் பிரிண்ட் செய்யப்பட்டு இந்தியாவில் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது. அண்ட் இந்த நோட்டோட வாட்டர் மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் கிங் ஜார்ஜ் 5 எம்பளமான GRI அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட ஸ்டார் ஆஃப் இந்தியா மோட்டோ அதையும் வந்து வாட்டர் மார்க்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட பின்பகுதி அண்ட் இதோட டிசைனில் நிறைய இடங்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த எம்பளம் வந்து GRIங்கிறத வந்து நிறைய இடத்துலையே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்ததாக இரண்டாவதாக இஷ்யூ பண்ணப்பட்ட 10 ருபீஸ் நோட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இரண்டாவதாக இஷ்யூ பண்ணப்பட்ட 10 ருபீஸ் நோட்டு. இது வந்து 1925 வந்து இங்கிலாண்டில் பிரிண்ட் செய்யப்பட்டு இந்தியாவில் வந்து இஷ்யூ பண்ணப்பட்ட நோட்டு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா மெனி பிளேசஸில் வந்து GRI கிங் ஜார்ஜ் 5 எம்பளம் GRIயும் ஸ்டார் ஆஃப் இந்தியா மோட்டோவையும் அதில் வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட வாட்டர் மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிங் ஜார்ஜ் 5 போர்ட்ரேட் இமேஜ் ப்ளஸ் வந்து அந்த எம்பளம் GRI அப்படிங்கிறதையும் வந்து வாட்டர் மார்க்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த நோட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே வந்து இன்னொரு எபிசோடில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவதாக இஷ்யூ பண்ணப்பட்ட 10 ருபீஸ் நோட்டு. கிங் ஜார்ஜ் 5 மூணாவதாக இஷ்யூ பண்ணப்பட்ட 10 ருபீஸ் நோட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1933 நாசிக் ப்ரெஸ்ஸில் வந்து பிரிண்ட் செய்யப்பட்டு இந்தியாவில் இஷ்யூ பண்ணப்பட்டது. இதுதான் வந்து இந்தியாவிலேயே பிரிண்ட் செய்யப்பட்ட முதல் நோட்டுன்னு கூட சொல்லலாம். மற்ற நோட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாண்டில் பிரிண்ட் பண்ணப்பட்டது. பட் இந்த 10 ருபீஸ் பார்த்திங்கன்னா வந்து நாசிக்கில் பிரிண்ட் பண்ணப்பட்டு இந்தியாவில் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது. ஸோ இதோட வாட்டர் மார்க்லேயும் பார்த்திங்கன்னா வந்து கிங் ஜார்ஜ் 5 தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது போக வந்து 10 ருபீஸுங்கிறது வேர்டிங்ஸ் இருக்கும் வாட்டர் மார்க்கில். அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து வாட்டர் மார்க்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய வந்து கிங் ஜார்ஜ் 5 பிரிட்டிஷ் இந்தியா நோட் கலெக்ஷன். ஸோ இது தவிர வந்து என்கிட்ட மிஸ் ஆகக்கூடிய நோட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து 2 ருபீஸ் 8 அணா நோட்டு வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப மோர் எக்ஸ்பென்சிவ். இட் வில் பி லைக் அரௌண்ட் மோர் தென் 2 lakhs அந்த நோட்டு இன்னைய காலகட்டங்களில் ஏலத்தில் எடுக்கிறதா இருந்தால். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா கிங் ஜார்ஜ் 5 100 ருபீஸ் நோட்டு என்கிட்ட கிடையாது. அண்ட் கிங் ஜார்ஜ் 5 1000 ருபீஸ் நோட்ஸ் அண்ட் 10,000 ருபீஸ் நோட்ஸ். ஸோ இந்த 4 நோட்டுமே பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய கலெக்ஷனில் வந்து மிஸ் ஆகும். ஸோ இந்த நோட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரேர்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் அந்த நோட்டை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு நோட்டுகளுக்கும் குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துக்கு மேலேயாவது நம்ம இருக்கணும். அண்ட் நம்ம வந்து அதையும் PMG நோட்டு கிரேடட் நோட்டை நம்ம எடுக்கணும்னா அதோட எக்ஸ்பென்சிவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதோட இஷ்யூயிங் சர்க்கிள் எல்லாத்தையுமே பொறுத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நோட்டு வந்து என்னுடைய கலெக்ஷனில் கிடையாது. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய கலெக்ஷனில் அந்த நோட்டுகள் வந்துச்சுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டு கரன்சியை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.